சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, அதே கதை தான். கணவனை மற்றொரு பெண்கிட்ட பறி கொடுத்துட்டு, அப்படியே உயிரோட பறி கொடுத்துட்டு, எப்ப வருவாருன்னு ஏங்கி நிக்கிற ஒரு பெண்ணுடைய கதை தான். குழந்தைகளும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஆனா இது ஒரு புது விதமா இருக்கு. அதுக்கு தீர்வும் இருக்கு. அது கண்டிப்பான தீர்வு. கணவனின் மனமாற்றம் உறுதியா தெரியுது. பார்க்கலாம் வாங்க. எங்க இருந்து வரீங்க? என்ன பேர் உங்களுக்கு? இந்திரா. ஆ, இந்திரா, எங்க வீட்டுக்கார பேர் குமார். குமார். எங்க இருந்து வரீங்க? குத்தாலத்துல இருந்து வர்றேன். தஞ்சாவூர் மாவட்டம் குத்தாலத்துல இருந்தா? ஆ, ஆமா. சரி. வேலைக்கு போறேன்னு போவாங்க. ஆ, 4 என்ன நாள் வேலை அவருக்கு? கொத்தனார். எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 24 வருஷம் ஆகுது. அப்படியா? எத்தனை குழந்தைங்க இருக்கு? 3 பையன் இருக்கான். 24 வருஷத்துக்கு பிறகு இப்ப பிரச்சனையா? ஆமா. எத்தனை வருஷமா பிரச்சனை? ஒரு 10 வருஷமா ஆ, வீடுன்னா என்னன்னு தெரியல மேடம். என்ன காரணம்? அவங்க பொம்பளை. ஓ, குடி இல்ல. ஆமா, குடிப்பாரா? குடி ஓவர் மேடம். அதான். எவ்வளவு சம்பாதிப்பார் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு குறைச்சலா அவருக்கு கம்பி கட்டு வேலை எல்லாம் வந்தா மேடம், அவங்களுக்கு 2000 கூட சம்பாதிப்போம். ஓ, நல்ல சம்பாத்தியம். இப்போ ஆமா. குத்தால மாதிரி ஊர்ல இருந்துகிட்டு ஒரு 5000-10,000 ரூபாய் சம்பாரிச்சா போதாதா? நல்லா வாழலாமே. நல்லா நீங்க சொல்றத பார்த்தா அவருக்கு இன்னும் நிறையவே 50-60,000 வரும் போல. மேடம், எப்படியா இருப்போம் குத்தாலத்துல, எப்படியா இருப்போம் மேடம்? என் வாழ்க்கை வீணாடுதுங்க மேடம். 10 வருஷமா படாத பாடுபடுறேன். என் பையன் 10வது படிக்கிறவன். எழுத சொன்னாங்களாம், போடு எழுத சொன்னாங்களாம். ஏதோ அது எழுதுனாவும் மேடம், பேண்ட் 2 பக்கம் கிழிஞ்சு விட்டான். கிழிஞ்சு உட்கார்ந்துட்டான் மேடம். ஐயோ ஐயோ நீ என்ன படிக்கிற பையன் மேடம்? ஐயோ. என் புள்ள 10வதோட போய் 10வதோட படிப்பு இது ஏபிசில சேர்ந்து நான் மாயவரம்ல ஏபிசி இது மன்னவந்த காலேஜ்ல போய் சேர்ந்து 10வதோட முடிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு நான் போயிடுவோமா, நான் சீக்கிரம் போய் சேர்ந்தா அப்படின்னு மேடம் போய் சேர்ந்தா மேடம். விட்டுறக்கூடாது, கஷ்டப்பட்டு அதை படிக்க வச்சிருக்கணும்னு. எங்க அக்காவும் என் பெரியசாமிங்கிறவங்களும் ம், என்னோட பிறந்த அக்காவும் அவனுக்கு பணம் கட்டி நான் படிக்க வைக்கிறேன்ப்பா, எனக்கு குழந்தை இல்லப்பா, ம். நான் உனக்கு செய்யறேன்ப்பா. உங்க அப்பா தான் விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டே போயிட்டாரா? இப்போ 3 வருஷம் ஆகுது மேடம். ஒரு பொண்ணு எல்என்டில வேலை பார்த்தவள. எல்என்டில வேலை பார்த்து என்ன வேலை பார்த்து? கொத்தனார் வேலை பார்த்தவங்க. ஓ, அதுவும் கொத்தனார் வேலை. யார் இவர் கொத்தனார் வேலைக்கு போனாரு? ஆமா மேடம். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? கொத்தனார் வேலைக்கு. அதுவும் கொத்தனார் தான். ஆமா, கலவை எல்லாம் அள்ளி கொடுப்பாங்களா, அந்த வேலைக்கு போனவளை சேர்த்துக்கிட்டு குடும்பம்னா என்னன்னே எந்த ஊர்ல இருக்காரு இப்போ? வருவாங்க மேடம் அப்பப்போ. 1 வருஷம் அவளை சேர்த்துக்கிட்டு போய் வீடுன்னா என்னன்னே கண்டுக்கவே இல்ல. எந்த ஊர்ல இருக்காரு என்னன்னு தெரியல. 1 வருஷம் தெரியல. எல்என்டி வேலை எங்க மெட்ராஸ்ல நடந்தா, சென்னையில இல்ல ஊர்லயா? அங்க பந்தனூர் எல்என்டி. சரி. மறுபடியும் வீட்டுக்கு நான் போகணும்,
எனக்கு புள்ள வேணும் பொண்டாட்டி வேணும் ம். வீட்டுக்கு நான் போகணும்னு ம், அந்த ஊருக்காரவங்கள ம், அப்படியே வளைச்சுக்கிட்டு ம். நல்லா சம்பாரத்தின காசு இருக்குல்ல மேடம் ம். வளைச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு போதையை வாங்கி போடுறது. யாரு? என் புருஷன் ஆ, போதையை வாங்கி அந்த போடுறது. பொண்ணுக்கு எதுவும் ஹஸ்பண்ட் எல்லாம் இல்லையா? இல்ல மேடம் சரி, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு ஒய்ஃப் இருக்கு, 3 பசங்க இருக்கு, தெரியும் எல்லாம் madam. தெரியும். தெரியும். அந்த பொண்ணு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு. ஆமா மேடம். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு. ஈத்துக்கிட்டு ஓடுனாங்க. அவ இப்ப வந்து அவ சரியில்லாதவ மேடம். ஓ, ஏற்கனவே வேற ஒருத்தரோட இருந்த பொண்ணு அது. ஆமா மேடம். ஆ, அவ சரியில்லாதவ மேடம். ஆ. அத போய் இவங்க இந்த வேலை பாக்குறதுல இவங்க அந்த பொண்ணுன்னு இல்ல மேடம், ம். பொம்பளை தொடர்பு இவங்களுக்கு உண்டு மேடம். எப்பவுமே ஆமா உங்க கூட இருந்துகிட்டு இருந்தப்போ. ஆமா. ஆனா பிகினிங்ல எல்லாம் ஒழுங்கா பைசா எல்லாம் கொடுப்பாரு. அது குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க மேடம். இல்ல, உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, என்னன்னு கேட்போம், ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு கேட்கலாம். சரி மேடம். ஆனா நீங்களும் உங்க முயற்சியில ஏதாவது பண்ணலாம்ல? இப்பதான் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, சின்ன குழந்தைங்க இருந்தா பரவாயில்ல. நான் நடுவுக்குலாம் போவேன் மேடம். ம், வாங்க உட்காரு. இவன் இன்னும் படிப்பான் மேடம். யாரு? இந்த புள்ள மூத்த நல்லா படிப்பீங்களா? இன்னும் படிப்பான். என்ன படிச்சிருக்கீங்கப்பா? நினைச்சேன். நீங்கப்பா? நான் 10th 10th படிச்சிட்டு இருக்கீங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடையில எந்த பிரச்சனையுமே இல்லையாப்பா? அம்மாவுக்கு அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கிறது, அப்படி குடிச்சிட்டு வந்த அப்பா அதாவது ரொம்ப அம்மாவை டார்ச்சர் பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது இருக்கு. ஆனா இருந்தாலும் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. இது வரைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் மேடம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பெண் தொடர்பு, அது ஒரு பெண்ணும் இல்ல போல, நிறைய பெண்கள் தொடர்புங்கிறாங்களே சின்ன வயசுல இருந்தே. அதாவது இது ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. வளர்ந்த ஒரு குழந்தைங்க முன்னாடி அவங்க அப்பா பத்தி இவ்வளவு தவறா நம்ம பேச வேண்டியது இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கம்போஸ்ட்ல போய் நான் வேலை பாக்குறேன் மேடம், கொத்தனார் வேலை. அங்க இருந்து வந்து அங்க ஒரு சாவு ஒண்ணு ம். தெருவுல, அதுக்காக வந்தாங்க. அங்க வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு அவங்கள பார்த்த உடனே இந்த 2 புள்ளையும் என் கிட்ட எப்படிதான் ஓடியாந்து நின்னுதோ தெரியல மேடம். இந்த புள்ள 2 ஓடியாந்து நிக்குது. அப்பயும் இவ்வளவு பெரிய புள்ளைய வச்சுக்கிட்டு என் மயில புடிச்சு மேடம், ஏன் நீங்க திருப்பி இது பண்ண வேண்டியதானே? என் மயில புடிச்சு பிச்சு மேடம், எனக்கு நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்கு மேடம். அப்பப்ப மயில புடிச்சு பிச்சு 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 எடுத்து கீழே போட்டுருக்காங்க மேடம். என்ன எடுத்தது அப்பா. இந்த பிள்ளைங்களை கேளுங்க மேடம். 10th எக்ஸாம் படிக்கும் போது மேடம் தமிழ் ஆ, இப்பதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் படிக்கும் போது சரி. எக்ஸாம் எழுதிட்டு வரேன். ஆ, அங்க இருந்து ஃபுல்லா தண்ணி போட்டு வந்து அம்மா மயிரை பிடிச்சி இழுத்து, அதனாலே எக்ஸாம் எழுதுறது அந்த புள்ள ஆமா, அது உங்களுக்கு இந்த வாய் கொஞ்சம் குளறது கூட First இந்த கஷ்டத்தை பாத்துக்கிட்டே இருந்தனால கூட இருக்கலாம். இதுக்கு ஸ்பீச் தெரப்பி போனா சரியாயிரும்பா. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி ஒண்ணுமே எடுத்தது இல்ல. எடுத்தா சரியாகும். ஆ? பிள்ளைய அதெல்லாம் பார்க்க என்கிட்ட வசதி இல்ல மேடம். அப்பதான் மேடம் இதுக்கு மேலேயே நம்மளால தாங்க முடியாதுன்னு அப்பா அப்புறம் எழுத்து கேட்டு ஆ, அவங்களுக்கு எனக்கு சண்டை வந்து அப்புறம் பெரியப்பா ஆ. அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து புடிச்சு அது பண்ணி என்ன பண்ணாங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க? அவங்க தான் அவங்களுக்கு மேடம் தான் சப்போர்ட். சப்போர்ட் பண்றது. அந்த சண்முகங்கிறவங்களும் ஆ. அந்த ஜெயந்திங்கிறவங்களும் என்கிட்ட 1 மணிக்கு வருவாங்க மேடம். யார் அவங்க 2 பேரும்? அது அவங்க அண்ணன் பொண்டாட்டி. வந்துட்டு இவ்வளவு தப்பு பண்ற தம்பி கேட்க மாட்டாரு, கேட்க உங்களை என்ன மாட்டாங்க. கேட்பாரு? அவங்களுக்கு தனதா இருந்துகிட்டு அவங்க தங்கச்சிய கட்டி வைக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்துல இருந்தாங்க மேடம் அந்த காலத்துல. ஆமா மேடம். இவன் வந்து என்ன ஆசைப்பட்டு அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சமைச்சு வைப்பான், வீட்டுக்குள்ளேயே ஒண்ணுக்கு இருப்பாரு மேடம். அந்த சாதத்திலேயே 3 பேரும் சேர்ந்து தள்ளி தூக்கி வீச அந்த வேண்டியது. சாதத்திலேயே வந்து கொப்புளிச்சி அதுலயே தூக்குவாரு மேடம். அப்படிலாம் பண்ணுவாங்க மேடம். வீட்டுல இருந்து வெளில இது அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து யாராச்சும் ஓனருமே யாராச்சும் வந்தாங்கன்னா அப்ப போய் நல்லா போய் பேசிட்டு வந்து, அது வரைக்கும் வந்து அந்த மாதிரி சுத்தமா போதையில அப்படியே ஃபுல்லா ஏத்து அப்படியே கழுத்து தொங்கி போயிருக்கும். அப்படியே தொங்கி போய் போதையில இருக்க மாதிரியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து பேச்சு வேற யாராச்சும் வந்து பேசுனா வெளில வந்து பேசும்போது நல்லா தெளிவா போய் பேசிட்டு வருவாங்க. உங்ககிட்ட மட்டும் அப்படி பண்றது. அதுக்கப்புறம் நல்லா டிவி பார்ப்பாங்க. அந்த இது ஏன் அந்த மாதிரி என்ன காரணம்? திமிருதான். காலும் கையும் போட்டு அடிப்பாங்க மேடம். நீங்க 3 பேர் சேர்ந்து அவரை புடிச்சு வெளிய தள்ள வேண்டியதானே? இல்ல மேடம், ஏன்னா எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் மேடம். பக்கத்து வீட்டுல 2 பேரும் இனிமே இன்னைக்கு பேசி பாப்பா உங்க பாட்ட என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாராமே உண்மையா அவங்க அப்பா? ஈத்துட்டு ஓட்டாரு மேடம். என்ன சொல்றாரு பையனல உங்க அப்பா? பையன் என்ன எண்ணத்துல தம்பி இருக்காங்க சொல்லு. என்ன தெரியல என்னன்னு என்ன சொல். எவ்வளவு நாள் ஆச்சு உங்க அப்பா நீ பாத்து? எங்க அப்பா பார்த்து இப்பதான் கொஞ்ச நாள் 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. போய் வீட்டுக்கு வந்தாரா? வீட்டுக்கு எத்தனை நாள் கழிச்சு வந்தாரு? ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படி இடையில விட்டு வந்துட்டு உடனே போயிடுவாங்க.
அம்மா சரி வேண்டான்ட்டு அம்மா வீட்டுக்கு போனாலும் விட மாட்டாரு. ஆஹா. அதுவும் வந்து கூட்டிட்டு வந்துருவாரு பஞ்சாயத்து வச்சு. ஆமா. சரி, அது மாதிரி ஒரு தாட்டி பஞ்சாயத்து வச்சு மாமா பஞ்சாயத்து, அதாவது தவறு பண்றவங்கள கண்டிக்காம அவங்க தப்புல இருந்து அவங்க மேல வழிகாட்டாம அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து அது? அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கே மேல பனிஷ்மெண்ட் கொடுத்து அது என்ன பஞ்சாயத்துன்னு எனக்கு புரியலையே. அது எங்க அண்ணன் ஏன்பா அவன் ஒரு பொண்ணை ஈத்துட்டு ஓட்டானே, அந்த இடம் தானே இருக்குது, இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த புள்ளிகளுக்கு ஏதோ இருக்கிறத அது செஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்க வந்து இப்ப மறுபடியும் வந்து தொல்லை கொடுக்குறானே, அதை நீங்க கேட்க கூடாதா ஊர்ல? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். இத்தனைக்கு பிறகுமா? ஆமா மேடம். உங்களுக்கு 2 பேருக்கு என்ன தோணுது? அப்பா அப்பா அந்த தொல்லையில இருந்து மீட்டு எப்படியும் கொண்டு வந்தா போதும். அந்த பெண்ணு திரும்பி வரணும். அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா? அவங்க குழந்தை. இந்த சூழ்நிலையிலேயே உங்க அப்பா திருப்பி வேணுமா? என் புருஷன் இப்பதான் வந்துட்டாரே, அப்புறம் என்ன? திரும்பி அங்க போ. அன்னைக்கு 3 நாள் கொஞ்சம் 2 நாளுக்கு முன்னாடி வந்து என் புருஷங்க அப்பெல்லாம் அம்மா கேட்டு சண்டை வளர்த்தாங்க. என் புருஷங்கடி அப்பெல்லாம் கேட்டு அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு புருஷங்களாம் தெருவுலயே வந்து எங்க வீட்டு வாசல்லே வந்து கேட்டாங்க. என்ன தைரியம்? உங்க அம்மாவுக்கு அப்படி கேக்குறதுக்கு உங்க அம்மாவுக்கு அந்த தைரியம் இல்லாதனாலதானே அந்த பொண்ணுக்கு இப்படி வருது. நீங்க அப்படி 3 பேர்த்தையும் கூட்டிட்டு போய் வாசல்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு. கேட்கல மேடம். அவ வந்து இல்ல, இப்படிப்பட்ட பெண்கள் உண்மையே தீமைகள், சமுதாயத்தோட தீமை. ஒரு கேஸ் கொடுத்தா அது உள்ள போகணும். பண்ணிடலாமா? என் புருஷன் அப்படியே தஞ்சாவூர்காரர்கிட்ட வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்கீங்க. பார்த்தாலே ஒரிஜினல் தஞ்சாவூர்காரர்னு தெரியுது. உங்க பேர் என்னங்க? குமார். குமார். என்ன வேலை பாக்குறீங்க? மேஸ்திரி. ஓ, மேஸ்திரியா இருக்கீங்களா? சரி சரி. என்ன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? 43 வயசு, 42 வயசு இருக்கு. 43, 42. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுதுங்க? 88ல கல்யாணங்க. 88ல. அப்ப உங்க மனைவிக்கு என்ன வயசுங்க? அவங்களுக்கு ஒரு 15ல இருந்து 17க்குள்ள இருக்கும். 15ல இருந்து 17க்குள்ள இருக்குமா? அவங்க 11 வயசுல கல்யாணம்ங்கறாங்க. அவ்வளவு இருக்காது. அவ்வளவு இருக்காது. கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது கூட தெரியலையா? தெரியாதா அவங்க வயசுக்கு? வயசு கூட 17க்குள்ள தாங்க இருக்காங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா அவங்கள? எத்தனை பேர்த்த லவ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் லைஃப்ல? இல்ல மேடம், நிறைய பேர்த்த லவ் பண்ணிருப்பீங்க போல இருக்கே. அதெல்லாம் கிடையாது. கிடையாது நீங்க சொல்றீங்க, ஆனா சுற்றி உள்ளவங்க அப்படி சொல்லலீங்களே. சொல்லாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லியிருப்பாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டீங்களா? அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் சொல்றேன் நினைக்கிறேன். ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இளவும் மனைவி இருக்க, 3 பசங்க, வளர்ந்த வாலிப பசங்க இருக்க. ஆமாங்க. போய் எதுக்கு போய் இன்னொரு கல்யாணம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது? ஒண்ணுமே எனக்கு அவசியம் கிடையாது. தேவை பேர்டன் தானே. பசங்க ராஜா மாதிரி இருக்காங்க, எனக்கு நல்லா சம்பாதிக்கிற புள்ளை, நல்லா அருமையான வேலைக்காரராமே நீங்க. அருமையா வேலை செய்வீங்களா? நல்லா சம்பாதிப்பீங்களா? ஆனா அந்த தஞ்சாவூர் மைனராட்டவே இருப்பீங்க போல இருக்குது குணம். அப்படியா? இல்லையா? இல்லைங்க, அது அவங்களாலதான், அவங்கதான் சந்தேகம் முடிப்பாம போவாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. அது லைஃபே அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. எந்த தவறுமே நீங்க பண்ணாம உங்க ஒய்ஃப் சந்தேகம் பட்டுட்டே இருந்தாங்களா அவங்க மேல? சந்தேகம் தாங்க, வேற ஒண்ணுமே குடும்பத்துல ஒண்ணும் கிடையாது. என்ன மாதிரி அந்த பொண்ணு மேல வேற ஏதாவது தவறு இருக்கா அவங்க மனைவி? இல்லங்க, நான் அது வரையும் சொன்னது இல்லைங்க. சொன்னதில்லை. கஷ்டப்பட்டு பாடுபட்டு இடம் வாங்கி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி, இந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி அந்த ஊர்ல குடும்பம் பண்ணவனே யாருமே கிடையாது. அவ்வளவு அன்பா வச்சிருந்தீங்களாமே. ஆமா ஆமா சொல்றாங்க, அவ்வளவு அன்பா என்ன வச்சிருந்துட்டு இப்ப திடீர்னு இப்படி பண்ணதை என்னால கொஞ்சம் ஒரு 10 வருஷமா வீணா போச்சு வாழ்க்கைங்கிறாங்க. 5 வருஷம் தாங்க. அவங்களே வேணான்னு கூட எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு வேற பெண்ணோட இருக்காருன்னு தெரிஞ்சு எல்லா பொண்ணுங்க ஏத்துக்க மாட்டாங்க. சத்தம் போடுவாங்க, அப்புறம் 2 பேரும் சேர்ந்துருப்போம், திருப்பி லடாய் வந்துருவாங்க, திருப்பி நான் திருப்பூர் போவேன், வேலைக்கு போடணும்னு வச்சுக்கோங்க. ரைட்டு. ஆனா போய் போய் வேற வேற பெண்களோட தொடர்புல இருந்துட்டு இருந்தா மேரேஜ் பண்ண பாருங்க, அது தவறுதாங்க. அது அவங்களால பண்ணுதாங்க, விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சது. யாருனால? அந்த பொண்ணாலயா? ஆமாங்க, அவங்கதான் வேணான்னு மிரட்டி பண்ணிட்டாங்களா? இல்ல உங்க ஒய்ஃபால யாருனால கல்யாணம் பண்ணீங்க? ஒய்ஃப் தாங்க வேணான்னு எழுதி கொடுத்தாங்க. ஏன், எதனால அப்படி? இந்த பொண்ணோட பழகிட்டு இருந்திருப்பீங்க, அதை கொடுக்க முடியாம. அது அப்படி இல்லது, இது எழுதி கொடுத்த பிறகுதாங்க நான் யதார்த்தமா வேலைக்கு போனேன் தெரியுங்களா. பொண்ணு பார்க்காத மாதிரி சும்மா அப்படி போய் ஜாலியா போனோம். ஓ, மனைவி தான் போயிட்டாங்களே அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டீங்களா? அது வந்து ஒரு விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சது, அது வினயமா முடிஞ்சு போச்சுங்க. அது இப்ப நான் ஃபீல் பண்றேன், ஏன்டா அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இப்ப நான் ஃபீல் பண்றேன் சம்பந்தமா. நார்மலா இந்த மாதிரியான உறவுகள் ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறது இல்ல, அதை பாத்திருக்கீங்களா? முதல் மனைவி யாட்ட வந்து அது கடைசி வரைக்கும் நீடிக்கவே நீடிக்காது. அந்த லாயல்டி சொல்லுவாங்க பாருங்க,
அந்த உண்மையா இருக்கிறது, விசுவாசமா இருக்கிறது, பணத்துக்காக இல்லாம புருஷனுக்காக இருக்கிறது, அதெல்லாம் முக்காவாசி நான் சொல்றேன். முதல் மாற்றங்கள் இருக்கலாம், நான் வந்து 100% சொல்லல. கண்டிப்பா இல்லைங்க, இது 80% நானே இப்ப அனுபவிச்சுட்டேன் சம்பந்தமா. நான் இவங்கள மனைவி குழந்தைய நான் குறை சொல்ல விரும்பல. சரி, பசங்க அருமையான பசங்க, நல்லா படிக்கிற பசங்க. ஆமாங்க, நான் அது அவங்களே நான் குறை சொல்ல நேரம் உட்காருங்க. நல்ல குழந்தைங்க, ஏன் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கைய இவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு இது எல்லாம் யாராவது பங்காளி வீடு சொந்தக்காரங்க யாராவது உங்க மேல ஒரு பொறாமை நல்லா வந்துருவாங்கல்ல அப்படின்னு உங்க வைஃப் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா கிராமங்கள்ல அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்க இது இல்லைங்க, அண்ணன் தம்பிக்குள்ள நான் அடிச்சுக்கிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு போனதுல எங்க அண்ணன் தம்பிக்குள்ள நாங்க இது எல்லாமே கிடையாதுங்க. நான் வந்து எனக்கு உண்மையிலே நான் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் சொல்றேன். இல்ல நீங்க ஓப்பனா சொல்லுங்க. ஏன்னா உங்க மனைவி வந்து அவங்க கேக்குற கோரிக்கை ரொம்ப நியாயமா இருக்கு இல்லீங்களா? இல்ல நானே சொல்றேங்க, ரொம்ப கழுவுறாங்க. அவங்க அழுகுற அழுக அப்படியே எல்லாத்தையும் நெஞ்சையே பிழியுது. ஏன்னா என்ன கம்ப்ளீட் கணவனால புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் இப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சேர்ந்துருக்கிறீங்க. இப்ப வந்துங்க இப்ப சிந்திக்கிறவங்க முன்னாடி எங்க ஊர்ல வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தா பாருங்க. அண்ணன் தம்பி பேச்சு கேட்டு கொடுத்தாங்க. இப்ப வேலை சும்மா அடிக்கடி சண்டை வந்துகிட்டு இருக்கும். எதனால சண்டை வந்தது? உங்களுடைய குடிப்பழக்கத்தாலயா இல்ல வேற பெண்களுடைய பழக்கமா இல்ல இந்த பெண்ணோட அந்த பொண்ணோட பழகுறேன் அந்த பொண்ணோட பழகுறேன்னு சொல்றாரு பாருங்க. யாரு கமெண்ட் இருப்பா? அதுதாங்க. அது பொய்யுங்கிறீங்களா? அது நான் பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கொத்தனார் வேலை செய்யறாங்க, சித்தால வச்சு வேலை செய்யறாங்க. இவங்களே சட்டி தூக்கி இருக்காங்க போய். இவங்களே விட மாட்டேங்கிறீங்களா? கேளுங்க, வேலை செய்யலாம்னா அதுவும் விட மாட்டேங்கிறீங்களா? நம்ம எப்படிங்க நான் வேலை செய்ய நான் வந்து 4 பேருக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்குறாரு, அவ போய் சட்டி தூக்குன்னு நான் அந்த இது நினைக்க மாட்டானுங்களா? இன்னொரு கொத்தனார் வந்து அவன் கையை பணம் பிடிக்க மாட்டான்னு சொல்லுவானே சொல்ல மாட்டான். சொல்லுங்க. அதுக்காக சரி, அப்ப நீங்க செலவு கொடுத்துருக்கணும்ல வீட்டுக்கு. கொடுக்காத எப்படிங்க நான் இருப்பேன்? 50 100 கொடுத்தா எப்படி பத்தும்? அப்படிங்க. இப்ப இடையில இப்ப பேசிக்கிட்டு இருக்கப்பயே சரி, ஒரு குழந்தைய எப்படியோ உங்க அக்கா வீட்டுல விட்டாங்க போல இருக்கு. அது சின்ன குழந்தையிலே அவங்க தத்துக்கு எடுத்துட்டாங்க. சோ அந்த பையன் நல்லா வளர்றான். அவங்கதான் இந்த இவங்களையும் பாத்துக்கிறாங்களாமே. முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஏதோ ஓரளவுக்கு அவங்க தான் குடுக்குறாங்க போல. குடுக்குறாங்க. திருப்பி நம்ம போய் இந்த பணத்தை திருப்பி கொடுத்து அவங்களே வாங்கிட்டு வரும். பொங்கலுக்கு எல்லாம் என்னோட தாங்க இருந்தாங்க. இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப வந்து சேர்ந்திருக்கீங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சேர்ந்தீங்களா? எல்லாம் ஒட்டுக்க என்னோட திருப்பூர் கூட வந்து இருந்தாங்க. திருப்பூர் கூட நான் திருப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா இன்ஜினியரா இருக்காருங்க. அப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ திருப்பூர் என்னோட வந்து 1.5 மாசம் கிட்டத்தட்ட கூட இருந்தா. டென்ஷன் தாங்க அவளை வந்து கெடுக்குது. ஒவ்வொரு பேச்சு ரொம்ப பேச்சுன்னா சரியா வராது. இவ்வளவு பயங்கரமா பேசுவாங்க. தப்பா பேசுவாங்களா இல்ல ஓபனா பேசிட்டே இருப்பாங்க? ஓபனா தப்பாவே ரொம்ப பச்சை பச்சையா பேசுவாங்க. ஆனா அந்த குமுறலுக்கு அதுக்கு என்ன காரணம்? கணவனால நம்ம புறக்கணிக்கப்பட்டோங்கிற ஒரு வேதனை இருக்கிறது முக்காவாசி பெண்களுக்கு தாங்க முடியாது. ஆமா, அது என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம புருஷன் வேற ஒருத்தரோட இருந்துகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு நம்மளை கண்டுக்கிறது இல்ல, நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு இதுக்கு சரியா குடுக்கறது இல்லைங்கிற ஒரு வேதனை. சாப்பாட்டுக்கு குடுக்கலன்னு சொன்னா வந்துங்க அந்த மனசாட்சி அவங்களை அழிச்சு அவ்வளவு சம்பாதிச்சு குடிச்சு அழிப்பீங்களா? முன்னாடி குடிச்சு அழிப்பீங்களா? எல்லாத்துக்கும் வாங்கி குடுப்பீங்களா? நான் முன்னாடி வந்துங்க நீங்க சொல்ற மாதிரி நான் ஒயின் ஷாப்ல தான் குடிப்பேன். சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் செலவு பண்ணுவேன். சரி, நான் வருது ராத்திரி 12 மணி தான் ஆகும். சரி, 12 மணி ஆகும், 1 மணி கூட ஆகும். சமயத்துல வர கூட மாட்டேன். சரி, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் சுத்துவோம், போவோம், குடிப்பேன். சரி, இப்ப கொஞ்ச காலமா வந்துங்க. ஆமா, இப்ப வயசு 40க்கு மேல ஆகுது இல்ல? இனிமே கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி வரணும் இல்ல? 20 25 இருந்த மாதிரியே 40 45 இருக்க முடியாதுங்க. இப்ப என்ன செய்வேன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. மத்தியான நேரத்துல குடிக்கிறது கிடையாது, கால நேரத்துல. நீங்க அவ சொன்னதுலாம் உண்மைதாங்க. காலையில குடிப்பு தூங்கி ஏஞ்சோடனே வந்து அப்படிதான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு தான் போவேன். 11 மணிக்கு குடிப்பேன். எல்லாம் நான் சொன்னதுலாம் ஓகே தாங்க. இப்ப என்ன பண்றேன்னா வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. சரி, சாயந்தரம் 8 7:30 வளர்ந்த பசங்க இருக்க வீட்டுல அப்படி வைக்கலாமா? இல்ல அவங்களாம் பெரியவனுக்குலாம் தெரியாதுங்க. பெரிய பையனுக்கு எல்லாம் தெரியாதுங்க. கொல்ல பக்கம் போய் கேட்க முடியுமா? அப்பாங்கிற முறையில ஏன்டா குடிக்கிறேன்னு பையனை மிரட்ட முடியுமா? கேட்க முடியுங்க. ஏன்னா வெளியில குடிச்சாலும் தப்பா தெரியுது. சரி, வீட்டுல குடிச்சா நான் என்ன பண்ணுவேன், கொல்ல பக்கம் அழிச்சிட்டு போய் இவ்வளவு உட்காந்துருப்பா. கொல்லையில போய் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அழகா படுத்துருவேன். அதே மாதிரி திருப்பூர்ல இருக்கேன் அப்படிதாங்க. மத்தியான நேரத்துல மத்தியானம் சாப்பிட்டேன்னா நைட்டு குடிக்க மாட்டேன். அவங்க இருக்கிறப்பயும் ஒட்டுக்கதாக இருந்தா திருப்பி அந்த பிரச்சனை அப்படியே அந்த பொண்ணு வர்றப்ப ஏதோ பிரச்சனை வந்துக்கிறதுனா இருக்கு. 2 செய்யும். இப்ப என்ன ஐடியா உங்களுக்கு? அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும் வேணுங்கிறாங்க. சட்டப்படி அவங்களுக்கு தான் எல்லா விதமான ரைட்டும். நான் இல்லன்னு சொல்லுங்க மேடம். உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? அந்த பொண்ணோட இருந்தே ஆகணுங்கிற மாதிரி நிர்பந்தம் ஏதாவது இருக்கா? எங்கங்க அந்த பொண்ணோடவா? அந்த பொண்ணு ஏதாவது மிரட்டுதா? ஏதாவது அவங்க மிரட்டி ஒண்ணும் பண்ண முடியாதுங்க மேடம். எனக்கு நல்லா தெரியும். அவங்க மிரட்டி என்ன கெடுக்கணும் சும்மா வந்துங்க. அவங்க போலீஸ் யாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல? முடியாதுங்க. எப்படி பண்ண முடியும்? அதுவும் எனக்கு நல்லா தெரியுங்க. ஆமா,
கேஸ் கொடுத்து கூட நான் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். நல்லா தெரிஞ்சு நீங்க கல்யாணம் ஆகி 3 குழந்தை உள்ள ஆண்னு தெரிஞ்சுதானே அந்த பொண்ணுங்களோட வந்திருக்கு. ஆமாங்க. அப்ப அங்கேயே அதோடைய ரைட்ஸ் அடிபட்டு போயிருது. அது கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த பொண்ணு ஊருக்காரங்களும் அது மாதிரி தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு யாருங்க? அந்த பொண்ணு அது யாருன்னு நமக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை வேற இருக்கு. இருக்கு, ஆனா சொந்த பந்தம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க வந்து ஒரு விவரம் தெரிஞ்சவரு, நீங்க ஒரு மேஸ்திரியா பல ஆயிரங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளு, நீங்க வந்து ஒரு வாழ்க்கையில இப்படி அசால்ட்டா இருக்கலாமா? எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்களே, நியாயமா? இல்ல அந்த உங்களுக்கு ஒரு லட்சியம் வேண்டாமா? உங்க குழந்தை முன்னாடி அவங்க யாரும் தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. முன்னாடி கல்யாணம் அது அந்த பொண்ணு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்றாங்களே, கேள்விப்பட்ட வகையில விசாரிச்ச வகையில. சரியில்லைன்னு இப்ப அவளே ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு, எந்த மனைவியா இருக்கட்டும், குடிச்சீங்க சரி, பட் வீட்டுக்குள்ளேயே வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருந்து எப்படி சாப்பாட்டுல எல்லாம் எச்சல் துப்புறது அந்த மாதிரி நான் எப்படி பண்ணிருக்கீங்க? குடியில உங்களுக்கே மறந்துருக்குமா? வேணா அப்படி வேணா பண்ணிருக்கலாங்க. குடியில தான். மத்த டைம்ல எதுக்கு பண்ண போறீங்க? குடிதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பசங்க எல்லாம் அப்பா வந்து வெளியில பேசுறப்பெல்லாம் நல்லா பேசுறாங்க. அவங்க முதலாளிட்டு அவங்க யாராவது வேலை கொடுக்குறவங்க, அவங்க கிட்ட மத்த கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க. வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் இந்த மாதிரி பண்றாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா, அங்க வெளியில ஜாலியா பேசுறோம், முடிஞ்சு போச்சு. இங்க ஒரு குடிகாரனுக்கு வந்து இவனே சுயநலதான் இருக்கான். அவனுக்கே திருப்பி டென்ஷன் உண்டாக்கணும்னு வச்சுங்களா, என்ன ஆகும்? அப்ப நீங்க குடிச்சுக்கிட்டு கரெக்டா நீங்க கேக்குறது, நான் தப்புன்னு சொல்லல. நிதானமா உள்ளவங்களே சரியில்லை. ஆமா கரெக்ட். பட் அதுக்காக எவ்வளவு நாளைக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? குடிச்சிட்டு ஒரு பைசா கொடுக்காம என்னம்மா அவரு கொடுக்காமையா நீங்க குழந்தைகளை வளர்த்துனீங்கம்மா? முழுக்க உங்க அக்கா மாமாட்ட வாங்கியாமா வளர்த்துனீங்க? நீங்க ஒரு வேலை செய்ய மாட்டீங்களாமே? காலையில 9 மணிக்கு எந்திருப்பீங்களாமே? ஏன் ஒரு பொண்ணு வந்து இவங்க இந்த மாதிரி தவறு தலையா போனோன்னதான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஈத்துட்டு ஓட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேதான் எனக்கு அப்படியே என் உடம்பு ஒண்ணும் முடியாத மேடம். என் பிள்ளை காலேஜ் போகும்போது கூட எனக்கு எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ஒரு தெம்பு இல்லை மேடம். என் மனசுல மனம் உடைஞ்சு கிடப்பான். அப்புறமா பேசுறதுமா அவர் தப்பே கூட பண்ணிருக்கட்டும், அவர் குடிகாரராவே இருக்கட்டும், அவர் வேற தவறுகளே கூட பண்ணிருக்கட்டும், அத கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். நிறைய பெண்களுடைய தவறு என்னன்னா, பேசி கொள்றது. ஏற்கனவே நம்மளை விட்டு பிரிஞ்சு எங்கடா 100 பக்கம் போலாம் 100 பக்கம் போயிட்டு ஆம்பளையில வீட்டுக்கே வர்றதுக்கு இல்லாம வீட்டுல வந்தா போட்டு அப்படியே வார்த்தை செய்ய மாட்டேன் அவர் சொல்றாரு. அதுல கொஞ்சம் உண்மை இருக்குன்னு நான் நம்புறேன். பேசிருப்பீங்க கண்டினியூஸா. பாவம் வேற என்ன பண்ண முடியும் உங்களால? அதனால வரலன்னா மேடம் யாரும் பேசத்தான் செய்வாங்க. ஃபுல்லா அந்த ஒரு நாளைக்கு வரலன்னா அந்த ரோட்ல நின்னு நான் பாப்பேன் மேடம். எனக்கு தூக்கமே வராது. அப்படி உள்ள புருஷனை இன்னும் ஒருத்தர்கிட்ட விட்டுன எப்படி மேடம் பெரியவன்? எப்படி என் புள்ள செத்தா கூட நான் மறந்துடுவேன் மேடம். என் புருஷனை எப்படி நான் மறக்க முடியாது மேடம். என் புருஷன் அதாவது அவர் விவரம் தெரிஞ்சவரு, அது ஒண்ணும் தெரியாத பொண்ணு ஏமாத்திட்டீங்களே கடைசியில. ஏமாந்தது ஆனா ஒண்ணு தெரியுமா? ஏமாந்தது கடைசியில ஏமாந்தது நீங்க தான். அதுதான் நானும் சொல்ல வர்றேன். 3 அழகான குழந்தைகளை நல்ல மனைவியை விட்டுட்டு கெட்ட வேற வாங்கிட்டு உழைப்பு முழுக்க யாருக்கோ கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அவருக்கு தெம்பு இருக்குது, பசங்க 3 இருக்குது, அதை விட என்ன சொத்து? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மேடம். கண்டிப்பா நீங்க திருப்பி மேல வரலாம். அவர் இனி வந்துட்டாருல உங்ககிட்ட. என்ன ஐடியா இப்ப உங்களுக்கு? என்ன ஐடியா? இவங்களோட தாங்க இருக்கிறேன், இவங்களோட தான் இருந்தேன். இவங்க தான் நான் நேத்து தான் சாப்பிட்டுருக்கேன் வீட்டுல. சாப்பாடு இல்லையா? சாப்பாடு ஒரு வாரம் வந்தாங்க, ஒரு வாரம் வீட்டு சாப்பாடு கிடையாது. ஆனா அவங்களுக்கு அவங்க பேச்சு பிடிக்கலங்க. அவ்வளவு எல்லாம் பேசுறாங்க. அதான் நான் ஆம்பளை வந்து சில பேர் அமுக்கி பேசுவாங்க. ஏன்னா பொம்பளைங்க அப்படியே அழுதுட்டாங்கன்னு வச்சுங்களேன், 1000 பேர் இல்ல எல்லாருமே ஆம்பளை பொம்பளை எல்லாம் மனசு வந்து நான் அப்படி இறங்க மாட்டேன். யாரு ரைட்டோ அதான். ஆம்பளை வந்து அழுவ முடியாது. பட் தவறுகள் உங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனாலதான் இப்ப உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. ரைட்டு தாங்க. குடி, பிற பெண்கள் பழக்கம் அவங்களை கவனிக்கவே இல்ல. புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனைவி பாவம். அது ஒரு நிமிஷம் அவரு பேசட்டும். அதெல்லாம் வந்துங்க நான் செய்யலன்னு சொன்னா அது வந்து எதுவுமே ஏத்துக்க முடியாத விஷயங்க. சரி மேடம் 3 வருஷம் இருங்கம்மா. செஞ்சிருக்கீங்க, அவ்வளவு செஞ்சிருக்கேன். எவ்வளவு செஞ்சு? 400 ரூபாய் சம்பளம்னாலும் 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் பாக்கி 200 ரூபாய் வீட்டுல டெய்லி கொடுப்பாங்க. உண்மையா? இவர் வந்து எவ்வளவோ சம்பாரிச்சிருக்காரு மேடம். ஒரு கட்டடம் கட்டி அது ஃபுல் வரைக்கும் பண்ணுனா அதுல எவ்வளவு காசு வரும், எப்படி எல்லாம் சம்பாதிப்பாங்க, அந்த வீட்டுல என்ன வச்சிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. இத்தனை வருஷமா அதெல்லாம் விடுங்க. 400 ரூபாய் சம்பாதிச்சதுல 250 ரூபாய் 200 ரூபாயாவது நான் கொடுப்பேங்கிறாரு. அது உண்மையா இல்லையா? 6 மாசத்துக்கு ஒரு தரம், 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம்,
வீட்டுக்கு அப்புறம் வருவாங்க 6 மாசத்துக்கு ஒரு நடை 200 ரூபாய் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வருவாங்க அந்த 200 ரூபாயிலயாமா குழந்தைகளை வளர்த்துனீங்க? 8 years. ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நீ சொல்லுப்பா. அப்பா என்ன பண்ணுவாங்கப்பா? உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்பா பணம் டெய்லி கொடுப்பாங்களா சின்ன வயசுல? சின்ன வயசுல தான் கொடுப்பாங்க. எப்ப இருந்து கொடுக்கறது இல்ல? இப்ப நான் 8வது 6வதுல இருந்து 7வதுல இருந்து இப்போ 2-3 வருஷமா கொடுக்கறது இல்ல. ஒழுங்கா கொடுக்கறது இல்லையா? கொஞ்சமாவது கொடுக்குறாங்களா எப்பவாவது? அப்பப்ப கொடுப்பாங்க. அப்பப்ப கொடுப்பாங்க. ஆனா ரெகுலரா கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி கரெக்டா தான் பாத்துக்கிட்டு அதுக்கு இருந்தாங்க. முன்னாடி கரெக்டா நீங்க சொல்லுங்க தம்பி. அப்பா உங்களுக்கு படிப்புக்கெல்லாம் கொடுத்துருக்காரா? 400 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா இவங்களுக்கு வந்து 150 ரூபாய்க்கு மேல அது செலவாகும். சொல்லிடுறாரு, நான் எடுத்துட்டு மிச்சத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு இல்ல. அட்லீஸ்ட் அதையாவது கொடுக்குறேங்கிறாரு. அது உண்மையான்னு தான் நான் கேக்குறேன். உண்மைதான். உண்மைதான் மேடம். ஆனா வாரத்துல அப்புறம் 2 நாள் 3 நாள் தான் மேடம் கொடுப்பாங்க. அது போதாதா கிராமத்துல அப்படின்னு அவரு கணக்கா இருக்கும். இது போதாதா? என்னங்க எனக்கு தெரியுங்க. சரி, அதான் வீடு வேலை இருக்கு. இல்லைன்னு வச்சுங்க. வீடுனா வேலைன்னா வீட்டுல கொடுக்காத எதுவுமே கிடையாது இருக்காங்க. மேடம். வீடுனா வீட்டுல எதுவுமே கிடையாது. செவுரு சாஞ்சி செவுரு தான். அது மழை பெஞ்சா வீட்டோட ஓடும். வாங்கணுங்க அது. இத்தனை வீடு வெளியில கட்டிட்டு இருக்கிறீங்க, உங்க வீடு அப்படி இருந்தா எப்படி? ஆனா வீடு கட்டுறதுக்கு நீங்க அப்பையிலே எங்கதான் போய் சம்பாதிக்கிறது எங்க வேணாலும் நல்லா இருக்கலாம். மேடம். உங்க வீடு அதுதானே, இதுதானே உங்க குடும்பம். இதுக்கு நீங்க செய்யாம அப்புறம் நீங்க வெளியில போய் என்ன பண்ணி எடுத்துக்காவது? இப்ப பாருங்க, இப்ப ஒரு நீங்க யாராவது 4-5 தண்ணி வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 5 பைசா தருவாங்களா? 4-5 மாசத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். பக்கத்துல கல்லு வச்சிருக்காங்க. என்ன ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்லு வச்சிருக்கான். அது மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கல்லு வச்சிருக்காங்க. இந்த அருவணை கல் இருக்குல்லங்க, அந்த கல்லை கூட வாங்கி நம்ம சின்னதா கொட்டா போட்டுப்போம். இல்லைன்னா ஒரு பக்கம் சைடா அடிச்சுட்டு கூட கீத்து விட்டுக்கலாம். பிரிச்சா பிரிச்சிடணும். பிரிக்க ஒண்ணுமே இல்லாத பிரிக்கணும். அப்படி பிரிக்க முடியும்? பிரிச்சுட்டு ஃபுல்லா கட்டணுங்கிறாங்களா? சும்மா சின்ன வீடா கட்டிட்டா பரவாயில்லங்க. இல்லன்னா அந்த ஒரு பக்கம் செவரு எடுத்துட்டு செஞ்சா கூட பிரச்சனை இல்ல. இந்த மேட்டர்ல அவர் இதுல வந்து இவர் வந்து அதுல அவரு அதேதான் அவர் தொழில். அவர் சொல்றது கேட்டா என்ன? இல்ல மேடம், அவர் எடுத்தோடனே பெருசா கட்டினா அவர் கஷ்டமா இருக்கும். எய்ம் பண்ணவே இல்லை மேடம். பிரிச்சு எனக்கு வந்து கல்லு கொண்டு வச்சு எய்ம் பண்ணவே இல்லை. எய்ம் பண்ணா சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்லிட்டு இருந்தா என்ன மேடம் ஓ, பண்றது? சும்மா மேடம் அவங்க கேளுங்க. சொல்றது எல்லாம் போய் தான் அவங்களே சொல்லுவாங்க. கேளுங்க. கல்லு கொண்டு வந்து இறக்குறேன், என்ன மண் அடிச்சிடுறேன், கூலி இதை வேலை நான் தான் செய்ய போறேன். என்னங்களா இது அப்படியே 10,000 போய் இடத்துல அவங்க சொல்றது போய் மேடம். அவங்க கொண்டு வந்து இறக்கி அந்த வீட்டை இடிச்சிட்டு அவங்க ஒரு கொட்டா போட்டு நான் வேண்டாம்னு சொன்னேன். தயவுசெய்து இனிமே நான் எதுவும் பேச விரும்பலங்க. ஏன்னா எனக்கு அதானே எதுக்கு வேண்டான்னு சொல்ல போய் போகுது இல்ல? சொல்றேன். இல்லங்க, நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்களா இருக்கும், செய்யலன்னு இல்ல நான் சொன்னாங்க. என்ன இதுல எப்படி ஒரு 15,000 சொல்லிருக்காங்க. அந்த ஒரு எய்ம் பண்ணி 15,000 வச்சு எந்த இதுவும் 15,000 செலவு பண்ணா ஒரு 10,000 பணமா நீ கொடுங்க, பாக்கி செல்லாம் பாத்துக்கிறோம் சொல்லிருக்காங்க. சரி சரி, 10,000க்கு எங்க போவாங்க அவங்க? அப்போ அவங்களோட சொல்லுறாங்க, நாங்க 2 அப்போ பேரும் இந்த பையனை சொல்றாங்க மேடம், நீ சம்பாரிச்சுதான் கட்டணும். எத்தனை தடவை உன்கிட்ட பையன் தம்பி உன்கிட்ட சொல்லிருக்காங்க, தட்டி கொடுத்து நீ தான் சம்பாரிச்சு அது பரவாயில்ல. வீட்டை பையன் வந்து ஒரு எய்ம் வச்சு இன்னும் அம்மாவுக்கு பெரிய வீடு அப்பா கட்டி நீதான் கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. இந்த குடும்பத்தை ஆனா இவ்வளவு திறமையான அப்பா ஒண்ணுமே பண்ணலையே, என்ன பண்ணிருக்காருங்கதான் என்னோட இந்த கேள்வி. குடும்பத்தை நீ தான் ஊருக்கே நீங்க வீடு கட்டி கொடுக்குறீங்க, எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. ஊருக்கே நீங்க வந்து ஒரு நல்ல தொழில் வறுமையா பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க உங்க ஒய்ஃப். அவ்வளவு நல்லா வேலை பார்ப்பீங்களா? திருப்பூர் வரைக்கும் போய் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறவரு ஏன் வந்து உங்க வீடு நீங்க கட்டல? அந்த ஒய்ஃபே சொன்னால் நீ பேசாம இரு, மத்ததுக்கெல்லாம் அடிக்கிறீங்கல்ல, இதுக்கு ஒரு தட்டு தட்டி பேசாம இரு அப்படின்ட்டு வீட்டை கட்டி இருக்கலாம்ல, ஏன் பண்ணல? அதையே அவங்க குறுக்க விழுந்தா மறிச்சாங்க. சரி, இப்ப என்ன வேணும்? பரச பேசிட்டே இருக்க வேண்டாமா? என் புருஷன் அவர்தான் வந்துட்டேன் அவங்களோட தான் இருக்கேங்கிறாரேம்மா. அந்த பொண்ணு நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க எல்லாம் இல்லாதப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அதான் இப்ப தப்பு பண்ணிட்டோம்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன்னு சொன்னார். அந்த சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு அந்த டைம்ல நீங்க அவரை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், கரெக்டா பாத்துக்கணும். அவர் எல்லாம் நியாயப்படுத்தலமா, நியாயப்படுத்தல. அவர் பண்ணதெல்லாம் ரைட்டு, இப்படி ஒரு இருக்க இதே நீங்க இன்னொருத்தரோட போயிருந்தா அது நினைக்கவே எவ்வளவு அசிங்கமா இருக்கு. அவர் ஏத்துப்பாரா? திரும்பி பாத்துருப்பாரா அவங்கள? நான் ஒவ்வொரு நாளும் நைட்ல படுக்கக்குள்ள என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கணும், எவ்வளவு அழுதிருப்போம் மேடம். என் புருஷனை நான் இன்னும் ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுக்கணும். இவங்க அண்ணன் முன்னாடி என் கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு வந்து அந்த புள்ளையும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்து நான் சாமுவேன் மேடம். வேணும்னு அவங்க வீட்டுக்கு இடத்துக்கு வர வச்சு கிராமத்துல நான் சாமுவேன் மேடம். இது வரலையுமே அவங்க அக்காவோ அவங்க அண்ணனை பத்தி நான் அதான் பேசிருக்கேன். அவங்களும் தவறு ஆனா பண்ணிருக்காங்க. ஒண்ணு, அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது trouble பண்றாங்களா? உங்க அண்ணன் அண்ணி வந்து trouble பண்றாங்கல்ல? கேளுங்க மேடம், அவங்களும் பிரச்சனை எல்லாம் பேசிருக்கலாம், அவங்களும் பேசிருக்கலாம். அவங்க நம்ம ஃபேமிலி பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி இப்ப இல்ல, பேசல. இன்னொருத்தர் வந்து அவங்களை டார்ச்சர் பண்றத சொல்றாங்க. இல்ல, அவங்க மெயின் பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேளுங்க, அடிக்கடி எங்க மச்சான் வீட்டுக்கு தங்கச்சி உங்க அண்ணன் வீட்டுக்கு போறதுனாலதான் பிரச்சனையே. எப்படி அண்ணன் தம்பி வீட்டுக்கு முன்னாடி இப்ப தம்பி உங்க போயிட்டு இருக்கான் தெரியுங்களா, அங்க போறதுனாலதான். அக்கா இருக்கிறத அந்த அக்காவை அண்ணன் வீட்டுக்கு போகாம எங்க இருக்கும் பாவம்? அப்புறம் போய்தான் அம்மா அப்பா நானே எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் நான் போகணுமா வேணாமா? நான் வேண்டாம் போகணும் கண்டிப்பா. நானே வேண்டாம்னு சொல்லுங்க.
நானும் அவங்கள போவேண்டான்னு என்னைக்காவது போ கண்டிச்சிருக்கேன். சொல்லவே அப்படி வேண்டானே சொல்லக்கூடாது. ஆனா போனோம்னா சாப்பாட்டுக்கு வழி எல்லாம் எப்படி போறது போ இது அங்க இருக்குது. இப்ப உள்ளது நான் பேசலடா தம்பி. இப்ப உள்ளது பத்தி நான் பேசவே இல்ல. இப்போ எல்லாமே அவங்கதான் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் இல்லன்னா சொன்னேன். அப்புறம் போக கூடாதுன்னு சொன்னா நான் இப்ப உள்ள கதையை பேசவே இல்ல. சரி அழக்கூடாது. இங்க பாரு, என்ன ஆம்பளை பையன் அழுதெல்லாம் படக்கூடாது. பாருங்க புள்ள போட்டு போ சட்டை கிடையாது மேடம். நீங்க சம்பாதிச்சு என்ன வேணும் புண்ணியா ஒரு நாளைக்கு 550 ரூபா 600 ரூபா கிட்டத்தட்ட சம்பளம். வீட்டை எப்படியே வச்சிருக்கலாம். கண்டவங்களுக்கு தண்ணி போட்டு அழிச்சு இதுக்கப்புறமா இந்த தொல்லை வேணாம், இதுக்கப்புறமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் போறேன். அப்படித்தான் வர்றாரு. கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க அவரை. உங்களுக்குதான் பேசுறீங்க. நான் வந்து அவரை வந்து அந்த கேக்குற சின்ன பையன். ஆனா ஒண்ணுங்க, இதெல்லாம் விடுங்க. அம்மா நேரம் பேசுறது நேரா சொல்லு பாப்போம் எப்படி பேசுவாங்கன்னு. அம்மாவும் கேட்பாங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா, அம்மா கேட்டிருப்பாங்க. ஆனா அப்பாவுடைய தவறு அது காரணம்னு அந்த பையனுக்கு புரியுது. அதனாலதான் இப்ப அம்மாவுக்கு சப்போர்ட். இப்பன்னு இல்லைங்க, இப்பன்னு இல்ல. பசங்க எப்பவுமே அம்மாவுக்கு தானே சப்போர்ட் ஆகும். 1000 பேரோட இருக்கட்டும் மேடம். இங்க 1000 பொண்ணோட இருக்கட்டும், 1000 இதுதானே வாரிசு. பழகுடு போய் மேடம். நம்ம புள்ள பொண்டாட்டி அன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? 1000 பேரோட அங்க இருக்கட்டும், எனக்கு இன்னும் 100 ரூபா அன்னைக்கு தூக்கி தெரிஞ்சாங்களா? அந்த மனசாட்சி இருந்தா அழக்கூடாதுப்பா. இன்னையோட நீ அழுகையை நிறுத்தணும், தெரியுதா? என் பிள்ளைய அவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளையில மட்டும் பூத்து மூட நாங்க அப்படியே இந்த ஓரத்துல 3 பேரும் ஒண்டி கறந்துருக்கோம். என் பிள்ளையில கேளுங்க, தண்ணி ஓடு அப்படியே சிரிக்காதீங்க, சும்மா சிரிக்காதீங்க. இது பொய்யா? இது பொய்யா? அந்த மாதிரி பொய் சொல்றாங்க. இதே மாதிரி நானும் எனக்கு அழுவு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். எனக்கும் சொல்ல தெரியும். என்ன பண்ணாங்க? உங்களை விட்டுட்டு வேற பக்கம் போயிட்டாங்களா? என்ன பண்ணாங்க? நான் சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையா, பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா அவங்க சொல்லி கூட தண்ணி வாங்கி போட்டு அவங்க உங்களுக்கு நல்லா வீட்டுக்கு எதுவும் பண்றது நல்லா படிக்கிறானு. இல்ல பங்காளி விட ஊர்ல கிராமத்துல அக்கம் பக்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. இப்ப மெட்ராஸ் மாதிரி ஊர்ல யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாருக்கு யாருன்னு தெரியாது. இது உள்ளூர்லயே பிறந்து வளர்ந்த ஊர்ல வந்து அந்த மாதிரி பகைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு நிறையவே இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. இப்ப என்ன, உங்க ஹஸ்பண்ட் தானே வேணும்? ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரு உங்ககிட்ட. அந்த பொண்ணு தொடர்பே இருக்க கூடாது மேடம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பேசினாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு தெரியாது. யார்கிட்ட பேசினாங்க? அம்மாட்ட வந்து என் புருஷன் எங்கடி அப்படிலாம் கேட்டாங்க. என் புருஷன் எங்கடி, என் புருஷனை வர சொல்லி நீங்க போய் அண்ணன் மிரட்டி இருக்கணும் அப்பவே. அது வந்து உங்க ஹஸ்பண்ட் என்னை கூட்டிட்டு போச்சோ, நீங்க எல்லாரும் குடும்பமா போய் அவர் வீட்டுல வாசல்ல நின்னு கத்தி இருக்கணும். நீங்க அதை விட்டுட்டீங்க, அந்த பொண்ணு அதை பண்ணுது. அவளை நான் என்ன கேட்டேன் மேடம், உன் புருஷனா? அவங்க உன் புருஷன். உங்க ஹஸ்பண்ட் என்ன சண்டை போடுறீங்களே, அந்த பொண்ணுட்டு போட வேண்டியதானே? என் புருஷன் எனக்கு அப்படின்னா அவங்க தெருவுல நின்னு எல்லாம் அவர்கிட்ட பேசுறீங்களா? அந்த பொண்ணுகிட்ட பேச வேண்டியதானமா? எனக்கு அந்த தெம்புலாம் இல்ல மேடம். எனக்கு என்ன சொல்லிச்சு? அப்புறம் போயிடுச்சா அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம்? போயிட்டாங்க மேடம். நான் 2 வார்த்தை பேசுறேன். இப்ப என்ன ஐடியாங்க? அவங்க கேக்குறது நியாயம். என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும், எங்க அப்பா எனக்கு வேணும்னு. நீங்க சம்பாதிக்கிறத அட்லீஸ்ட் ஏதோ உங்க செலவுகளுக்கு போக, ஊருக்கே பண்ணா பத்தாது, உங்க செலவுகளுக்கு போகவாது எங்களுக்கு கொடுங்க. நாங்க ஒரு வீடு வாசல் கட்டிக்கிட்டு, பசங்க பெருசாவது, நாளைக்கு அந்த பையன் இன்னும் BE படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் தாங்க முன்னாடியே சொன்னேன். அதுக்கு வருமானம். நீங்க ஒரு மேஸ்திரி, ஆகணும், அதானே கரெக்டா இருக்கும். அண்ணன்ட்ட சொல்லி வேலை பாத்துக்கிறேன். சரி மேல சரி, இப்பதான் செய்யுங்களேன். இப்ப அதுலயும் மார்க் வாங்கிருக்காங்க மேடம். இவங்க அண்ணன் தம்பிங்கிறதுலாம் வேஸ்ட் மேடம். நீங்க பேசாம இருங்க. அவருதான் பண்றேங்கிறாரு, பண்றதுக்கு பண்றாரான்னு பாப்போம். கம்மிடுங்க. சரிங்க, புருஷன் விட்டு போயிட்டாங்க. முன்னாடி உள்ள வருமானம் இப்ப கிடையாதுங்க. என்ன முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன இப்பதான் நிறைய பில்டிங் ஆயிட்டே இருக்கு. இப்பதான் நிறைய வேலை. பழைய வருமானம் இப்ப சுத்தமா கிடையாது. ஓஹோ. இப்ப நான் வந்து இப்ப தம்பிட்ட இருந்த சென்டரிங் குழந்தை எல்லாமே போயிடுச்சு. போய் எதுவுமே இப்ப வந்து ஒரு தம்பிகிட்ட போய் வேலை பாக்குறேன். தம்பின்னு இல்ல, இன்னொரு கொத்தனார்ட்ட போய் எனக்கு 400 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி நான் 10 பேருக்கு வேலை கொடுத்தேன், அதுல இன்கம் வந்து வரும். அதே மாதிரி பலகை முட்டு எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அதெல்லாம் திவால் ஆயிட்டு எல்லாம் போயிடுச்சு. என்ன இப்ப நான் 400 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நம்ம மட்டும் குடிச்சாலே திவாலாவும், நம்ம இன்னும் நண்பர்கள் உற்றம் சுற்றம் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தா முன்னாடி செஞ்ச பாருங்க. அப்ப வருமானம் வந்தது, செய்துக்கோங்க. இப்ப வருமானம் கம்மி ஆயிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். வெரி குட். பணம் வந்தப்போ எல்லாம் வெளியில கொடுத்துட்டு இன்னைக்கு வருமானம் இல்லாதப்போ சரி அட்லீஸ்ட் அப்படியாவது அவங்களோட வந்து இருந்தீங்களே, வந்து இருக்கீங்களே. அதுதான் 400 வர்றப்ப என்ன பண்றது? சரி வீட்டுக்கு 200, வீட்டுக்கு எனக்கு 200 ரூபாய் 150 ரூபாய் செலவு. இங்க தமிழ்நாட்டுல இந்த பொண்ணு கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குதுங்க. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நான் என் உட்பட இருக்கோம் அப்படின்னு சூழ்நிலை இருந்தா, என்ன தப்பு பண்ணிட்டு புருஷன் வந்தாலும் எனக்கே வேணும், எங்கிட்டே வந்துருட்டும் நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாம் பலம். வேண்டாம் தூக்கி போட்டாங்க வைங்க, மாடர்ன் பொண்ணு மாதிரி. இவ்வளவு தப்புன்னு என்னை விட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போனவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணு உறுதியா முடிவெடுத்து தான் ஒழுங்கா வேலை பார்த்து குழந்தைகளை அருமை தைரியசாலிகளா வளர்த்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும் நிலைமை.
குழந்தைகளையும் அழுது அழுது கோழையாக்கி கோழைகளா இருக்காங்க. 2 பேருமே பயந்து போயிரு. இந்த பையனாவது பரவாயில்ல, அவன் பயந்தே போயிருக்கு மூத்த பையன். செத்துருவான்னு என் புள்ள சொன்னாமா, நான் இருக்கமா. வெரி குட். அம்மா உன் உயிரை விட்டுறாதம்மா, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. எதுக்கு உயிரை விடணும்? வந்துட்டாரே இப்போ. அப்ப நீங்க உயிரை விட்டுருந்தீங்கன்னா இப்ப எப்படி திருப்பி உங்க புருஷனோட வாழ்றது? அதாவது அந்த சமயத்துல கஷ்டம் இருக்கும், அந்த சமயத்துல கஷ்டம் இருக்கும் எல்லாத்துக்குமே. அந்த கஷ்ட சூழ்நிலையை தாண்டிட்டோம்னு வைங்களேன், வாழ்க்கை மாறிடும். அப்புறமே நினைச்சு பார்த்தா ஐயோ நம்மள அப்படி எல்லாம் பண்ணணும்னு தோணும். இப்ப வந்துட்டாருல உங்ககிட்ட, வந்துட்டேங்கிறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாருப்பா அவர் வாயில. இப்ப 1 வாரமா வீட்டுல தாங்க இருந்தேன். பட் என்னைக்கு வெளியில போயிருவீங்கன்னு உங்களுக்கு பயமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன முடிவு வச்சிருக்கீங்க? சொல்லிட்டீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க. வந்தோடனே அதே சொல்லிட்டாங்க மேடம். என்ன பண்ணலாங்க? என்ன மனசுல வச்சிருக்கீங்க? இல்ல இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பொண்ணு மறுபடியும் வந்து பேசி மறுபடியும் தொடர்புகள், உங்க போன் நம்பர் எல்லாம் மாத்திரலாம். போன் நம்பர் தான் மாத்திடலாங்களா? போன் நம்பர் அது இல்லங்க, நான் சொல்லிருக்கேன். ஏதாவது ஒரு பேசி இதை செட்டில் பண்ணலாமா? இல்ல நானே பேசட்டுமா அந்த பொண்ணுகிட்ட? இல்லங்க அது அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிட்டா. அதனாலதான் வந்தீங்களா? அதனால நான் வரலங்க. நான் திரும்பி குழந்தைகளை பார்க்கணும், ஒய்ஃபை பார்க்கணும். ஐயோ அந்த ஃபீலிங் எடுத்துக்க கூடாதுங்க. நாங்க முன்னாடி இங்க வந்து இருந்து இப்போ 1 வாரம் அங்க இருந்தா சரி என்கிட்ட அவங்க பேச மாட்டாங்க. முதல்லயே அந்த பொண்ணு சரியில்லைன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? அது அவங்க வீட்டுல விட்டுட்டு தெரியாத பொண்ணை நான் தப்பா சொல்ல விரும்பல. நான் கேள்விப்பட்ட தகவலை சொல்றேன். கேள்விப்பட்ட தகவல், நம்ம டீம் விசாரிச்ச தகவலை தான் சொல்றேன். ஏற்கனவே அது வந்து கொஞ்சம் சரியில்லாத பொண்ணுன்னு சொல்றாங்க. அதை போய் நம்பிக்கிட்டு கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒன்னும் புரியல. சரி போய் அதே பொண்ணே வேண்டான்ட்டுருச்சு, அதனால திருப்பி போக மாட்டீங்களா? அப்படி இருக்கப்ப ஏன் 3 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறது? நீங்க அவர்கிட்ட சொல்லிருக்கணும் இல்ல வந்தது அந்த பொண்ணு, ஏன் சொல்லல? சொன்ன மேடம். சொன்னீங்களா? போன வெள்ளிக்கிழமை சொல்லுங்க. போன வெள்ளிக்கிழமை 2 வாரம் ஆச்சு. வரக்கூடாதா அங்கெல்லாம் வந்து தெருவுக்குலாம் வரக்கூடாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. அப்பா சொன்னாரா? என்கிட்ட சொன்னாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். ஃப்ரெண்டோட ஒய்ஃப் செத்துட்டாங்கன்ட்டு திருப்பூர்ல இருந்தா வந்தேன். வந்துட்டு அதுல இருந்து போல வந்ததுல இருந்து 2 வீட்டுல தான் இருக்கேன். நானும் காசு பையனும் கோயம்புத்தூர்ல வேலை பாக்குறாரு. பேசாம எல்லாருமே அங்க போயிடுங்களேன் திருப்பூருக்கு. நாங்க 2 பேருமே நீங்களும் கோயம்புத்தூர்ல வேலை பாக்குறீங்க, அப்பாவும் திருப்பூர்ல வேலை பாக்குறாரு. அம்மா மட்டும் அங்க என்ன பண்றீங்க? அங்கேயும் இடிஞ்ச வீடு, கம்னூர் வாடகைக்கு வீடு பார்த்துட்டு திருப்பூர்ல எவ்வளவு வேலை, நீங்களும் ஒரு வேலை பார்க்கலாம். நீங்களும் சும்மா இருக்கிறது தப்பு. நான் போய் அவங்க ஸ்கூல் கூட மாத்திக்கலாம்ல, நல்லா படிக்கிற பையன் தானே. அவங்க கூட ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா கம்முனு போயிடுங்க அங்க வெளியூருக்கு, அதுதான் நல்லது. உங்க அப்பா அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கூட்டிட்டு மேடம், இவங்க இனிமே வெளியூர்ல போய் தங்க நான் அனுமதிக்க மாட்டேன். சரி, தனியா போய் வேலை செய்யவோ தங்கவோ நீங்க போங்க, எல்லாரும் கூட நீங்களே கூட போயிருங்கன்னு சொல்றேன். அவர் வேண்டாம்னு சொல்லலையே, நீங்களே ஏன் முடிவு எடுக்கிறீங்க? இல்ல மேடம், இப்ப நான் ஜெயங்கொண்ட 4 நாளைக்கு வேலை போனுங்க, என்ன பண்றது? ஜெயங்கொண்டதுக்கா? ஜெயங்கொண்டல இருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் போனுங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு வேணும்னா புது வாழ்க்கையை தொடங்கு. திருப்பி திருப்பி அவரை மறுபடியும் நீ அப்படி பண்ணியே இதை பண்ணியே அந்த பழைய கதையை தயவு செஞ்சு பேசாதீங்க. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண அப்படி எல்லாம் கேட்கவே இல்லை. வேணும்னு நினைச்சீங்கன்னா அவர் வேண்டாம்னு நினைச்சிட்டா அது வேற வேற நம்ம எடுக்கலாம். நீங்க அவர் வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்களும் தயவு செஞ்சு இனிமே தப்பு பண்ணாதீங்க. திருப்பி அந்த பொண்ணு கூப்பிட்டா அது எப்படி மேடம் விடுறது? அந்த குழந்தை ஒண்ணு இருக்குன்னா என்ன செய்வேன் அப்படிங்கிற டயலாக் இல்ல. அதை நான் பேசிக்கிறேங்க, அது நான் சரி பண்ணிக்கிறேங்க. நாளைக்கே தான் வந்துட்டு தம்பிட்டு அதான் சொன்னேன். அந்த பொண்ணு தொடர்பே இருக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு சொல்லலாம், அதை நீங்க தான் செய்து வைக்கணும். அவர் முடிச்சுக்கிறேன்ட்டாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டாரு. ஏதாவது பிரச்சனைனா போன் பண்ணுங்க. யாரு அந்த நதியாவா? பிரச்சனை நானே கூப்பிடுறோம். சரி, ஏதாவது பிரச்சனை பண்ணா பிரச்சனைன்னா அவங்க கூப்பிடுறது நான் கூப்பிடுறேன். சரி, அந்த பொண்ணால பிரச்சனை, இதுக்கு மேல என்ன வேணும்? சரியா? இனி சந்தோஷமா போங்கம்மா. அந்த பொண்ணால இனி நதியாங்கிற பொண்ணால பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன். சட்டப்படியான எந்த விதமான ஒரு ரைட்ஸும் இல்லாத, உரிமை இல்லாத, தெரிஞ்சே இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையில நுழையிற எல்லா பெண்களுக்கும் இதுதான் கடைசியா ஃபைனலான ஆன்சரா இருக்க முடியும். உங்க லைஃப் ஸ்டேக்ல இருக்கு. அதை நம்பி இன்னொரு குழந்தை வேற பத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தையோட லைஃபும் இப்ப ஸ்டேக்ல இருக்கு. தெரிஞ்சே உள்ள போய் விடுற தவறுகளுக்கு யாரும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க தான் உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க, நீங்க தான் உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும். இந்த பொண்ணுக்கு அத்தனை உரிமைகளும் இருக்கு, இந்த குழந்தைகளுக்கு அவங்க அப்பா கிட்ட சகல ரீதியான உரிமைகளும் இருக்கு. அவர் அது உணர்ந்து திருந்தி வந்துட்டாரு. இனி திருப்பியும் நதியா அவரு குமாருடைய வாழ்க்கைக்கு போக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. போக கூடாது. திரும்ப போய் அந்த குடும்பத்தை நீங்க குழப்ப மாட்டீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன், நம்புறேன். இந்த குடும்பம், இந்திராவும் குமாரும் அந்த குழந்தைகளும் இனிமே ரொம்ப சந்தோஷமா ஃபியூச்சர்ல ரொம்ப அமோகமா அருமையான வீடு கட்டி நல்ல என்ஜினியர்களோட சந்தோஷமா வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்